போன கிளாஸில் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அக்கார்டிங் டு திஸ் லா, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of the force. நியூட்டன்ஸ் லா என்னென்னா, ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, அது வந்து அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குமா. அந்த லீனியர் மொமெண்டமோட ரேட் ஆஃப் சேஞ்சுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் பிளேஸ் ஆகுதோ சேஞ்ச் இன் மொமெண்டமும் அதே டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லீனியர் மொமெண்டமோட ஃபார்மில் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நம்மளுக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குமா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச்னாலே டிவைடட் பை டைம் டேக்கன் போட்டுருணும். டைமுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அந்த மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியுமே என்னது அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடிக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This law helps us to measure the amount of force. இந்த செகண்ட் லா யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். அதனால நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இன்னொரு எப்படி கூப்பிட்றாங்கன்னா லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான விஷயம். லா ஆஃப் ஃபோர்ஸ். லெட் எம் பி த மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி. ஒரு எம்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுப்போம். அதோடைய மாஸ் வந்து என்ன தான் எம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். மூவிங் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுது. வித் அன் இனிஷியல் ஸ்பீட் யூ. இனிஷியலாக அதுக்கு எவ்வளோ ஸ்பீட் இருக்குது, யூ மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் அ டைம் இன்டர்வல் டி, த வெலாசிட்டி ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டு வி. ஒரு டைம் ஆஃப்டர் அ டைம் டீக்கு அடுத்து அந்த பாடி வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் போதான், வி அப்படின்ற ஒரு ஸ்பீடில் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டியில் டியூ டு த இம்பேக்ட் ஆஃப் அன் அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஏன் வீல போது, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதுக்கு மேலே நம்ம கொடுக்கறதுனால அது வி மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகுது. இனிஷியலாக ஒரு பாடி எம்ன்ற மாஸ் எம்மில் இருக்குது, அது யூ மீட்டர் பர் செகண்டில் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோனையும் அந்த மாஸ் வந்து வி மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகுதா ஸ்ட்ரெயிட் லைனில். த இனிஷியல் மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தானே. லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் மொமெண்டம் பிஐன்னு எடுத்துப்போம். பிஐயோட வேல்யூ என்னது, எம் இன்ட்டு வெலாசிட்டி வந்து யூ, எம் இன்ட்டு யூ. இதே இது ஃபைனல் மொமெண்டம் பிஎஃப்னு எடுத்துக்குவோம். ஃபைனல் மொமெண்டமை மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, மாஸ் எம்மு அதே மாஸ் தான், மாஸ் சேஞ்ச் ஆகலை. என்ன வெலாசிட்டியில் போது ஃபோர்ஸ் கொடுத்தோனையும் வி. ஸோ இது வந்து என்னது ஃபைனல் மொமெண்டம். அப்போ நம்மளுக்கு தேவை என்னது, சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் தேவை. நம்ம டெஃபினிஷனில் பார்த்த மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தானே படித்தோம். அப்போ நம்மளுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் தேவை. அப்போ டெல் பின்றது என்னது, சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மொமெண்டம்லேருந்து இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் பண்ணணும். அப்போது பிஎஃப்ன்றது என்னது, எம்வி மைனஸ் எம்யூ. அப்போது எம்மை காமனாக எடுத்துட்டேன்னா வி மைனஸ் யூ தான் என்னது நம்மளுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் மொமெண்டம் வந்து எம்யூ, ஃபைனல் மொமெண்டம் எம்வி, சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து எம் இன்ட்டு எம்வி மைனஸ் எம்யூ. எம்மை காமன் எடுத்தோம்னா எம் இன்ட்டு வி மைனஸ் யூன்னு வரும். பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சேஞ்ச் இன் மொமெண்டமோட வேல்யூ. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா வேறு ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மாதிரி சேஞ்ச் இன் மொமெண்டமோட வேல்யூ எம் இன்ட்டு வி மைனஸ் யூ. அப்போ எம் இன்ட்டு வி மைனஸ் யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டைம் டேக்கன் இருக்கா. இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் எடுத்துகிட்டு நான் ஒரு கான்ஸ்டன்ட் போடுறேன். ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட்டேன்னா இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே சப்ஸ்டியூட் பண்ணி எம் இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டைம் டேக்கன் வரும். இங்கே கேன்றது என்னது, ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லையுமே கேவோட வேல்யூ நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிறதுனால ஃபார்முலா லாஸ்ட்டாக எப்படி டெரைவ் ஆகுதுன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டைம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சின்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி by time taken, a is equal to v minus u divided by t, hence we have f is equal to m into a. நம்ம யூஸ்வலாக வந்து f is equal to m into a ஃபார்முலா சொல்லிடும். பட் அது எதில் இருந்து டெரைவ் ஆச்சுன்னா இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா இருந்து தான். நம்மளுக்கு ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி இங்கே இதில் என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃபைனல் ஸ்பீடு. சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்னது u.
divided by time taken. Accelerationன்றது என்னது? Change in velocity divided by time taken. அப்போ அதுக்கு ஏக்கு பதிலாக என்னது? v minus u by t நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா. இதை இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபார்முலா எப்படி வரும்? f is equal to proportionality constant ஓட வேல்யூ 1, v minus u divided by tக்கு பதிலாக a போடுறோம். இப்படி தான் என்னது? f is equal to m into a ஃபார்முலா வந்துச்சு. force is equal to mass into acceleration அப்படின்னு சொல்கிறாங்க. No external forces required to maintain the motion of a body moving with a uniform velocity. ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. இப்போ m வந்து u மீட்டர் per செகண்ட்லேயே போகுது அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது வந்து டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணவோ மோஷன் சேஞ்ச் பண்ணவோ தேவை. இதே இந்த u மீட்டர் per செகண்ட்லேயே போய்கிட்டே இருக்குன்னா அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. When the net force acting on a body is not equal to 0, then definitely the velocity of the body will change. ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்ற நெட் ஃபோர்ஸ் எஃப் நெட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிற பட்சத்தில் அந்த வெலாசிட்டி ஆஃப் த பாடி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. எஃப் நெட் ஜீரோ இல்லைனா அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ற சொல்கிறாங்க. இன்டெரக்டாக நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது என்னது? அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்ற பட்சத்தில் அதோட வெலாசிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, u மீட்டர் per செகண்டில் நம்ம போய்கிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோர்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம். அப்போ ஃபோர்ஸ்னு கொடுக்கும்போது எஃப் நெட் வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆயிரும். அப்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட வெலாசிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus change in momentum takes place in the direction of the force. அப்போது நம்மளுக்கு எப்போ வெலாசிட்டி v சேஞ்ச் ஆகுதோ கண்டிப்பாக சேஞ்ச் இன் மொமெண்டம் கேல்குலேட் பண்ணி ஆகணும். ஏன்னா u வந்து v மீட்டர் per செகண்டாக கன்வெர்ட் ஆகும்போது அங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டிப்பாக டேக்ஸ் பிளேஸ் ஆகும். The change may takes place either in magnitude or in direction or both. அந்த சேஞ்ச் இருக்குது இல்லையா, அந்த சேஞ்ச் வந்து மேக்னிடியூடில் ஒன்று சேஞ்சாக இருக்கலாம். இப்போ வந்து இங்கே u மீட்டர் per செகண்ட் 1 மீட்டர் per செகண்டில் போய்கிட்டு இருக்குன்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது 3 மீட்டர் per செகண்டில் போகலாம். இல்லை அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்னா டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்லாம் இங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறது மாஸ் வந்து இந்த டேரக்ஷனில் சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கே டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த சேஞ்ச் வந்து இங்கே டேரக்ஷனில் இருக்குது. இல்லை ரெண்டுமே எடுக்கலாம். ஒன்று வெலாசிட்டிலையுமே இன்க்ரீஸ் ஆகலாம், வெலாசிட்டிலையும் டேரக்ஷன்லையும் அட் அ டைமில் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் மை டேக்ஸ் பிளேஸ் எய்தர் இன் மேக்னிடியூடில் சேஞ்ச் ஆகலாம், டேரக்ஷனில் சேஞ்ச் ஆகலாம், இல்லை போத் ரெண்டுலேயுமே எந்தெந்த சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் அ பாடி. ஒரு பாடிக்கு ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்னது? ஃபோர்ஸ் ரெக்வயர். ஒரு விஷயத்தை நம்ம ஆக்சலரேட்னா ஆல்ரெடி ஒரு மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு மோஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்து தள்ளுறோம், இல்லை ரெடியூஸ் பண்ணுறோம். ஒன்று ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி அது ஆக்சலரேஷன் மூலமாக தான் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் வந்து ரெக்வயர் அப்படின்னு சொல்கிறாங்க. In a uniform circular motion, even though the speed magnitude of velocity remains constant, the direction of the velocity changes at every point on the circular path. என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் ஒரு சர்க்குலர் பாத் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, அதோட யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா சேம் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. u 1 மீட்டர் per செகண்டில் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் கூட அதோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இந்த பாயிண்டில் இப்படி போயிட்டுருக்கு, இந்த பாயிண்டில் டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஆனால் என்னது இனிஷியல் வெலாசிட்டி 1 மீட்டர் per செகண்ட்லேருந்து ஒரே மாதிரி தான் அதே வெலாசிட்டியில் தான் போகுது. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் தான் போகுது. பட் இருந்தாலும் கூட அதோடைய டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்குலர் பாத்தில். ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் த ரேடியஸ் கால்ட் அஸ் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். இங்கே வந்து ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு வெலாசிட்டியோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு இங்கே ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ஆக்சலரேஷன்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சென்டரை நோக்கி ஒரு ஆக்சலரேஷன் வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஏன்னா இங்கே டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது, இங்கே ஆக்சலரேஷன் வந்து சென்டராக தள்ளுது. அதனால தான் வந்து அது என்னது சர்க்குலர் பாத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்குது இல்லையா? அதனால் அங்கே வந்து என்னது ஒரு சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் அதோட யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருந்தாலும் இங்கே சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது. ஏன்னா அது வெலாசிட்டி வந்து சேமாக இருந்தாலும் கூட அதோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால. The force which produces this acceleration it is called a centripetal force. அப்போ ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? ஒரு ஃபோர்ஸ் தேவை. அப்போ இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பேர் என்னது? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் பேர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நேற்றே பார்த்த மாதிரி ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். சிஜிஎஸ் சிஸ்டமில் எப்படி எழுதுவோம்? நியூட்டனுக்கு பதிலாக டைன் யூஸ் பண்ணுவோம். எஸ்ஐ சிஸ்டமில் நியூட்டன்னும் சிஜிஎஸ் சிஸ்டமில் டைனுன்னு யூஸ் பண்ணுவோம். டெஃபனிஷன் ஆஃப் 1 நியூட்டன். The amount of force required for a body of mass 1 kg produces an acceleration of 1 meter per second.
ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ மாஸ் 1 kgலையும் ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்லையும், ஆக்சலரேஷனோட யூனிட் என்னது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 1 யூனிட் ஆயிருமா. இதோட ப்ராடக்ட் தானே ஃபோர்ஸ். அப்போ வந்து இதோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ஃபோர்ஸோட வேல்யூ அட் சேம் டைமில் 1 தான் இருக்கும், 1 நியூட்டனாக இருக்கும். அப்போ 1 நியூட்டன்றது என்னது 1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் என்னது கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் தான் நியூட்டனை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது 1 டைன் சிஜிஎஸில் பார்த்தோன்னா த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ பாடி ஆஃப் மாஸ் 1 கிராம். அங்கே கேஜி எப்படியோ இங்கே மாஸ் 1 கிராம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். F is equal to m/a மாஸ் வந்து 1 கிராமாகவும் ஆக்சலரேஷன் வந்து 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக இருக்கும். ஏன்னா சிஜிஎஸ் சிஸ்டமில் நம்ம சென்டிமீட்டர்னு எழுதுவோம். அப்போ சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா F is equal to m/a, இது 1 கிராம், இது 1 சென்டிமீட்டர் பர் செகண்டில் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குமா 1 டைனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1 × 1 1 டைன் ப்ரொடியூஸ் ஆகும். 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 1 நியூட்டன். அப்போ நியூட்டனுக்கும் டைனுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஒரு நியூட்டன் வந்து 10⁵ டைனுக்கு ஈக்குவலாம். 1 நியூட்டன்றது இதை ஞாபகம் வச்சுக்கணும், 1 நியூட்டன்றது 10⁵ டைன். ஒரு நியூட்டன் வந்து 10⁵ டைன் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா 1 நியூட்டன்றதை நம்ம எப்படி எழுதுவோம், கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போது இந்த கேஜியை வந்து நான் கிராமாக மாற்றணும். டைனுனா என்னது, கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஒரு கேஜியில் எத்தனை கிராம் இருக்கும், 1000 கிராம் இருக்குமா. அப்போ 10⁻³ கிராம். ஒரு மீட்டரில் எத்தனை இருக்கும், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது 10⁻² மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்கொயர் நம்ம அப்படியே தான் இருக்கும். அப்போது இது என்னது 10⁵ கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் என்னது டைன். அப்போது ஒரு நியூட்டன்லேருந்து நம்ம 10⁵ டைனை வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன் சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். The amount of force required to produce an acceleration 1 meter per second square in a body of mass 1 kg, it is called unit force. அதே தான், force is equal to என்னது, mass into acceleration. mass வந்து 1 kg ஆகும், acceleration 1 meter per second square இருந்துச்சுன்னா force வந்து என்னது யூனிட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட வேல்யூ 1 ஆயிருமா, யூனிட்னா என்னது 1, யூனிட் ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். இது 1 இது 1 இருக்கும்போது யூனிட் ஃபோர்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா. இதெல்லாம் நீங்களாவே டெஃபினிஷன் வந்து ஓனாக எழுதணும். இதோட மீனிங் புரிஞ்சுட்டு, ஏன்னா ஞாபகம் வச்சுக்க அவசியம் இல்லை, மீனிங் புரிஞ்சிருச்சுன்னா நீங்களாவே ஓனாக எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கிலோகிராம் ஃபோர்ஸ் ரெப்ரசன்டட் பை கேஜிஎஃப். எஸ்ஐ சிஸ்டமில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேஜிஎஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோமா. இந்த சிஜிஎஸ் சிஸ்டமில் எப்படி எழுதுகிறோம், கிராம் ஃபோர்ஸ்னு எழுதுகிறோம். இது எஸ்ஐ யூனிட்டு, இது சிஜிஎஸ் யூனிட்டு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா கேஜிஎஃப்னும், சிஜிஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஜிஎஃப்னு எழுதுகிறோம். 1 kgf is equal to 1 kg into 9.8 meter per second square is equal to 9.8 Newton. நம்ம எர்த்தில் கிராவிட்டி வந்து எப்படி இருக்கும், 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் இருக்குன்றதுனால நம்ம ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், கேஜி. இதிலேருந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஒரு கேஜியில் எஃப்ன்ற ஒரு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் வந்து ஆக்ட் ஆகுது. இதுதான் என்னது கிராவிட்டி. கிராவிட்டியோட வேல்யூ எர்த்தில் வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போது அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் பர் செகண்ட். இது என்னென்னு சொல்கிறோன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏன் அதையே எழுதலைங்க, இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஃபோர்ஸோட எப்படி கால்குலேட் பண்ணுவோம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஒரு மாஸாக ஒரு கேஜி மாஸில் எடுத்துக்குவோம். ஒரு கேஜி மாஸில் வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எர்த்தில் எப்போயுமே ஆக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் அதோட வேல்யூ எப்படி இருக்குமா, 9.8 நியூட்டனாக இருக்கும். கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு பதிலாக நியூட்டன்னும். இதே இது சிஜிஎஸ் சிஸ்டமில் கேஜியை ஜீனும் எஃப்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபோர்ஸ் எஃப்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸ் தான். அப்போ 1 கிராமில் எவ்வளோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்மளுக்கு ஆக்ட் ஆகுமா, 980 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9.8 ஒரு மீட்டர் என்னது 100 சென்டிமீட்டர். அப்போது இந்த பாயிண்ட் வந்து என்னது ரெண்டு டிஜிட் தள்ளி போகும். அப்போ 980 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 980 டயன் கிடைக்கும். டயன்னா என்னது கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு பதிலாக தான் என்னென்னு போட்டிருக்காங்க, டயன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதிலேருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். 1 kgf வந்து கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸாக, இதில் எஃப்க்கு பதிலாக 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 9.8 நியூட்டன் கிடச்சிரும். அதிலேருந்து நம்ம சிஜிஎஸ் சிஸ்டமுக்கு நம்மளே கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
Then impulse, a large force acting for a very short interval of time, it is called impulse of force. நம்ம impulsive forceக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த கிரிக்கெட்டில் பால் ஹை ஸ்பீடில் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேட்ச் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் பின்னாடி பாலை வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பிடிப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற இம்பல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து டக்குன்னு நம்ம இப்படி அட் அ டைமில் நம்ம கேட்ச் பிடிக்கும் போது அதோட இம்பாக்ட் வந்து நம்ம கையில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கையில் வந்து அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்ச் பிடிக்கிறவங்க கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண பார்ப்பாங்க. அந்த பாலை கேட்ச் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போக்க அந்த டைமை வந்து டியூரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம கையில் இருக்க இம்பாக்ட் வந்து கம்மியாகும். லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். கேட்ச் பிடிக்கிறவங்களுக்கு சின்ன ஷார்ட் டைம் இன்டர்வலில் வந்து என்ன ஆகும், ஒரு பெரிய ஃபோர்ஸ், அதாவது அந்த பாலில் வந்து பெரிய ஃபோர்ஸை கேரி பண்ணிட்டு வரும். அந்த பெரிய ஃபோர்ஸ் ஒரு சின்ன டைம் இன்டர்வலில் நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகிறதா என்னது இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. When a force F act on a body for a period of time t, then the product of the force and time, it is known as impulse represented by G. என்ன சொல்கிறாங்கன்னா, இம்பல்ஸுன்றது ஜேயில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஜேன்றது எதோட ப்ராடக்டாக இருக்குமா, அந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த கையில் படுது இல்லையா. இப்போ ஒரு மாஸ் ஒரு எம்மில் அந்த கேட்ச் பண்ணுறவங்க கைன்னு வச்சுப்போம். அந்த கேட்ச் பண்ணுறவங்க கையில் வந்து ஒரு அந்த மாஸ் எம் வந்து ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸுக்கும் அந்த எவ்வளோ டைம் இன்டர்வலில் வந்து அது ரீச் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இம்பல்ஸ் கிடைக்கும். when a force F acts on a body when a force F acts on a body for a period of time t, then product of forceum time தான் என்னது இம்பல்ஸ்னு சொல்கிறாங்க. பை நியூட்டன் செகண்ட் லா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஃபோர்ஸ்ன்றது என்னது, சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் m × v - uன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் டெல் பின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இதுதான் டெல் பி. அப்போ எஃப்ன்றது நம்மளுக்கு டெல் பி பை டின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போது இதிலேருந்து சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்ணலாம், del p is equal to f into time taken எழுதலாம். அப்போது del pயுமே என்னது f into time taken தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்பல்ஸும் என்னது force into time taken தான் பார்த்தோம். அப்போது இந்த f into time taken வந்து சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டுலேருந்து ஜேயை வந்து del pக்கு ஈக்குவலாக எழுதலாமா. இங்கேயும் f into t தான், இங்கேயும் f into t தான். சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்க்கு அப்போ என்னது இம்பல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். அதில் சேஞ்ச் இன் மொமெண்டமோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், இம்பல்ஸோட வேல்யூ அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் யூனிட் இஸ் kg மீட்டர் பர் செகண்ட். ஸோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம், ஸோ ஜேயை வந்து எப்படி எழுதுறோம், டெல் பிக்கு ஈக்குவலாக எழுதுறோம். அப்போது சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், மாஸ் இன்ட்டு v - u எழுதுவோமா. அப்போது மாஸோட யூனிட் வந்து kg, v - u வெலாசிட்டி எந்த ஒரு நடுவில் சப்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி அடிஷன் இருந்தாலும் ஒரே யூனிட் தான் வரும். அப்போது வெலாசிட்டியோட யூனிட் என்னது மீட்டர் பர் செகண்ட். அப்போது kg மீட்டர் பர் செகண்ட் தான் என்னது இம்பல்ஸோட யூனிட்டு. இந்த கேஜி மீட்டர் பர் செகண்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம், நியூட்டன் செகண்ட் எழுதலாம். இதிலேருந்து இதை டெரைவ் பண்ண முடியும். நியூட்டனோட வேல்யூ என்னது, கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மேலே ஆல்ரெடி ஒரு எஸ் இருக்குது, எஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கேஜி மீட்டர் பர் செகண்ட் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அப்போது கேஜி மீட்டர் பர் செகண்டை வந்து நம்ம நியூட்டன் செகண்ட்னு எழுதலாம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூனிட் இதிலேருந்து கேட்டாங்க, ஒரு வேளை எம்சிக்யூவில் கேட்டாங்கன்னா இதிலேருந்து இதை நியூட்டனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இது வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சேஞ்ச் இன் மொமெண்டம் கேன் பி அச்சீவ்ட் இன் 2 ways. சேஞ்ச் இன் மொமெண்டம், நம்ம மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதுல m × v - u, ஒரு மாஸ் m வந்து யூவில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சர்டைன் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அடுத்து மாஸ் வந்து v ஃபைனல் வெலாசிட்டி vயில் மூவ் ஆகுது அப்படின்றப்போ அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் ரெண்டு வேலை நம்ம வந்து இது பண்ணலாமா. எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஒன்று ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து நம்ம கிரிக்கெட்டில் பார்த்த மாதிரி ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஆக்ட் ஆகுது அப்படின்றப்போ அதில் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் எடுத்துக்கலாம். இன்னொன்று ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இந்த இதில் மட்டும் கிடையாது, ஒரு சின்ன ஃபோர்ஸ் வந்து லாங் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ஆக்ட் ஆனாலும் அது என்னது இம்பல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து நம்ம அதிலிருந்து கால்குலேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷார்க் அப்சர்வர்ஸ் டு ரெடியூஸ் ஜர்க்ஸ் while மூவிங் ஆன் அன் uneven ரோடு. ஆட்டோமொபைல்ஸில் வந்து நம்மளுக்கு நிறையா ஸ்ப்ரிங்ஸு ஷாக் அப்சர்வர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். அப்போ என்ன பண்ணலான்னா அது மூலமாக ஜர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் வந்து என்னது ஜர்க் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுவாங்க while மூவிங் ஆன் அன் uneven ரோடு. இது வந்து என்னது இம்பல்ஸோட ஒரு அப்ளிகேஷன். இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு லார்ஜ் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்ப்ரிங் வந்து இதாகும். அப்போ உள்ளே இருக்க சிஸ்டமை வந்து என்ன பண்ணும், அது ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா. அப்போது இம்பல்ஸோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்ஸும் ஷாக் அப்சர்வர் வேலை பண்ணுது. இன் கிரிக்கெட் எ ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட் while கேச்சிங் த பால். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபீல்டர் வந்து பாலை கேட்ச் பண்ணும்போது அவரோட ஹேண்டை வந்து கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டு போவாங்க. அந்த பாலை பிடிச்சிட்டே கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போவாங்க. He experiences a smaller force for a longer interval of time to catch the ball.
அது மூலமாக என்ன பண்ணுவாங்க, அந்த டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்க ஃபோர்ஸ் என்னாகும், கம்மியாயிரும். நம்மளுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் m/v - u டிவைடட் பை டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால mv - u சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து என்ன ஆயிரும், கம்மியாயிரும். அது மூலமாக என்னது, இம்பல்ஸுமே நம்மளுக்கு கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. He experiences a smaller force for a longer interval of time to catch the ball, resulting in a lesser impulse on his hand. டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணுறோம். எவ்வளோ இம்பல்ஸ் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே வேல்யூ கம்மியாயிருச்சுன்னா அது டேரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே, அப்போ இம்பல்ஸுமே கம்மியாயிரும். ஸோ வந்து நம்ம கை வந்து ஊண்டாகாமல் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூட்டனோட தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடி. பட் நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஒரே பாடியில் ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்காது. 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருக்கணும். ஒரு 2 டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஒரு ஆக்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் அ பாடி A applies a force FA on a body B, then the body B reacts with FB on the body A, which is equal to FA in magnitude. அப்போது ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து FA ஃபோர்ஸ், ஒரு இது ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுப்போம். இப்போது அது ஃபோர்ஸ் FAவில் போயிட்டு B அடிக்குது அப்படின்னா அதே ஈக்குவல் அண்ட் ஃபோர்ஸில் FB வந்து என்ன பண்ணும், FAவை வந்து அடிக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் அ பாடி A applies a force FA on a body B, then a body B react பண்ணும். இது FA ஒரு ஃபோர்ஸில் அடிச்சிச்சுல அதுக்கு வந்து என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. இது ஆக்ட் பண்ணுது, இது ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் on the body A which is equal to FA in magnitude. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, எந்த ஃபோர்ஸில் இதை அடிச்சிச்சோ அதே ஃபோர்ஸ் FBயில் வந்து இதை ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது FBன்றது FAக்கு ஈக்குவல் தான், பட் என்னது, டேரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இது ரைட் சைடு போதா, இது என்னது, லெஃப்ட் சைடு வருது. ஸோ வந்து சேஞ்ச் இன் டேரக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அப்போ FBன்றது FAக்கு ஈக்குவலாக இருக்கும், பட் மைனஸ் FA, FBன்றது மைனஸ் FAக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், when birds fly they push the air downwards with their wings. நீங்கள் பறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸை என்ன பண்ணும், கீழே பிடிச்சி அடிக்கும். இப்படி அடிக்குன்றதுனால அது கீழே அடிக்கிறதுனால அதோட பாடி என்ன ஆகும், மேலே ரைஸ் ஆகும். அப்படி தான் அது என்னது, பறக்கிற மூமெண்ட் நடக்குது. கீழே அடிக்கிறது அதோட விங்ஸை வந்து டவுன்வர்ட்ஸில் அடிக்கிறன்றது ஆக்ஷன். அதோட பாடி வந்து அப்வர்டில் ரைஸ் ஆகுதுன்றது என்னது, ரியாக்ஷன். அந்த ஏர் புஷஸ் த பேர்ட் அப்வர்ட்ஸ். அந்த ஏர் வந்து என்ன பண்ணும், விங்ஸை வச்சு அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, பதிலுக்கு அங்கே இருக்கிற ஏர் வந்து அதோட பாடியை வந்து ரைஸ் பண்ணுறதுன்றது ரியாக்ஷன். when a person swims he pushes the water using the hands backward action and the water pushes the swimmer in the forward direction. ஸ்விம்மிங் கண்டிஷன்லேயும் அப்படி தான். ஒரு ஸ்விம்மர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வாட்டரை வந்து பேக்வேர்ட்ஸில் தள்ளுவாங்க. அப்போ பேக்வேர்ட்ஸில் தள்ளும் போது, கையை வச்சு பேக்வேர்ட்ஸில் தள்ளும் போது அந்த வாட்டர் என்ன பண்ணுமா, அந்த வாட்டர் வந்து அந்த பாடியை வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளும். அது ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக என்னது, நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் அப்ளை ஆகுது. when you fire a bullet the gun recoils backward and the bullet is moving forward action and the gun equalizes is ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பை மூவிங் பேக்வர்ட் ரியாக்ஷன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய சுடும்போது என்ன பண்ணுன்னா நம்மளோட அந்த கன் ஷாட் கொடுக்கும்போது அந்த ஷோல்டரில் தான், இப்போ பெரிய கன்னாக இருந்துச்சுன்னா ஷோல்டரில் வச்சுருப்பாங்க, அது கொஞ்சம் நம்ம பாடி வந்து பேக்வேர்ட் நம்மளுக்கு தள்ளும். அந்த சிஸ்டம் வந்து, அந்த கன் சிஸ்டம் வந்து நம்ம பாடியை கொஞ்சம் பேக்வேர்ட் தள்ளும். அது எல்லாமே என்னதுன்னா ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.